சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 14 and 18, தட் இஸ் A2 is equal to 14 and A3 is equal to 18 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சம் ஆஃப் 51 டேர்ம்ஸ்னா என்னது, என்ன கொடுத்துருக்காங்க, n is equal to 51 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் தட் இஸ் எஸ் 51 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு AT அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. பாருங்க, உங்களுக்கு we know that common difference is equal to A3 minus A2 தெரியுமா. அப்போ A3 என்னது 18 minus 14. ஸோ 18 minus 14 என்னது 4. ஸோ D is equal to 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ D is equal to 4னா நம்ம இதில் போடலாமா. ஸோ since A2 is equal to 14னா இது எப்படி எழுதலாம், A plus D is equal to 14 எழுதலாமா. that is 2 minus 1 தானே, n minus 1 என்னது 2 minus 1 அப்போ 1 தானே. அப்போ A plus D is equal to 14, D is equal to 4 தானே. அது எப்படி எழுதலாம், இந்த இடத்துல நான் 4, that is A plus 4 is equal to 14. ஸோ இது எப்படி ஆகிடும், A is equal to 14 minus 4, that is A is equal to 10. ஸோ நம்ம ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் இருக்குது, என்னும் இருக்குது. நம்மளுக்கு வேண்டியது 3 இருக்குது. ஸோ S 51 is equal to that is n by 2 தானே ஃபார்முலா எழுதுறேன் ஃபஸ்ட்டு. அப்போது S 51 என்னது 51 by 2, A என்னது 10, அப்போ 2 10s are 20 ப்ளஸ் n minus 1 தான், 51 minus 1 என்னது 50, D என்னது 4. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 51 by 2 20 ப்ளஸ் 200ன்னு எழுதலாம், 2 இன்ட்டு பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 51 by 2, இது என்ன கிடைக்கும் 220 கிடைக்கும். ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை டிவைட் பண்ணிட்டோம்னா 2 டேபிளில் இதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 51 இன்ட்டு 110 இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பாருங்கள், 51 11 1 5 1 5 that is 165. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 5610. ஸோ therefore sum of 51 terms that is S 51 is equal to 5610. கண்டுபிடிச்சாச்சா. என்ன பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி ஒரே கலர் தான், ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணும்.